உன் பேர் என்ன? ரியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு ராயபுரம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ராயபுரம் தொகுதியில் எப்படிலாம் போட்டி நிலவி இருக்கு, ஸோ யாருக்கு வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டாலின் தான் வருவார். என்டிஏ கூட்டணி ஸ்டாலின் தான் வருவார். தரையா தெய்வம் முக ஸ்டாலின் அவர்கள் தெய்வங்களுக்கு அவர். ஆனால் இந்த முறை வந்து தாவேகா விஜய் அப்படிலாம் வந்திருக்கிறதா விஜய் வேஸ்ட்டு, எடப்பாடி வேஸ்ட்டு. எங்கள் தெய்வம் தான் முக வருவார். ராயபுரம் தொகுதியில் வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் நாம் தமிழர், டிவிகே இருக்காங்க. டிவிகே எதனால டிவிகே? இல்ல மாற்றம் வரட்டுமே. மாற்றம் வரட்டும். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால கண்டிப்பா டிவிகே தான். ஓகே, இங்க போன முறை ஆட்சியாளர்கள் என்ன முன்னேற்றம் வந்து இந்த ராயபுரத்துல எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. யாருக்குமே வந்து இங்க இருக்க எம்பியும் தெரியாது, எம்சியும் தெரியாது, எம்எல்ஏவும் தெரியாது. ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நிர்வாகிங்க தான் இது பண்ணுவாங்க. மற்றபடி யாரும் வந்து இங்கே யாருக்கும் மோஸ்ட்லி தெரியவே தெரியாது. டிவிகே தான். ஸோ இங்கே டிவிகே எந்த மாதிரியான களப்பணியெல்லாம் நேர்த்தியாக பண்ணிட்டு இருக்காங்க? டிவிகே களப்பணி எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக டிவிகே தான் வரும் அந்த ஏரியா. அங்கே வெறும் இளைஞர்கள் ஓட்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களோட கருத்து. ஆனால் வயசானவங்களே விஜய் தான் சொல்கிறாங்க. ராயபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ராயபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதியிலையும் தளபதிக்கு விஜய் சாருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கள் அண்ணனும் தனிச்சு நின்று சொல்ல முடியாது. அவர் கூட வந்து மக்கள் கூட்டணி இருக்குது. அவர் மக்களை நம்பி வந்திருக்காரு. எல்லாரும் நம்பி தான் வந்திருக்காரு. அவர் மக்கள் கைவிட மாட்டாங்க. அவர் எப்பயுமே ஓகே, தமிழ்நாடு மக்கள் அது மாதிரி கைவிட மாட்டாங்க. நல்லவங்க வந்தா எம்ஜிஆரும் அது மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ இவருக்கும் அந்த இது கண்டிப்பாக கொடுப்பாங்க. டிவி கேக்குதானா? டிவி கேக்குதா? ஃபுல்லா ஓகே, சப்போர்ட் டிவி கேக்குதான். போன முறை வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போட்டிட்டு ஒரு பயங்கரமான சூழல் டிஎம்கே வந்து வெற்றி வாய்ப்பை சூடினாங்க. ஸோ இந்த முறை எப்படி டிவிகே வந்து வரும்னு நம்புறீங்க? ஏன்னா போன முறை ஜெயிச்ச உடனேவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க பண்ணதே நம்ம எதுவுமே சொல்லணும், அவங்க பண்ணதே தெரிஞ்சிருக்கும். போன வாட்டி புதுசாக எதுவுமே தனிச்சு யாருமே இது பண்ணல. ஆனால் இந்த வாட்டி விஜய்க்கு சப்போர்ட் அதிகம். ஓகே, நம்ம ஸ்டாலினுக்கு வர்றது வந்து இதுவாக இருக்கலாம், பணத்தில் இதுவும் வரதா இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு வர்றது ஃபுல்லாகவே அவங்க இது ரசிகர். நம்மளை பொறுத்தவரை தனி மனிதன், ஒன் மேன் ஆர்மி விஜய்னா. ஓகே, டிவிக்கே தான் அடிக்குது. ஏடிஎம்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் டிஎம்கே தான் வரும். ஆனால் இந்த வாட்டி விஜய் வந்து இறங்கியிருக்காரு. நிறைய இளைஞர்கள் ஓட்டுலாம் இருக்குன்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் டெஸ்டிங் வாட்டர்ஸ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னெல்லாம் கஷ்டம் தான். ஸ்லோலி டெஃபினெட்லி வில் கம், பட் நாட் நவ். ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான். ஆனால் இப்போ வந்து தாவேகா வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனித்து நின்று போட்டிடுறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து சப்போர்ட் அந்த மாதிரிலாம். அது தாவேக்கான்றது வந்து நீங்கள் சொல்கிறது ரசிகர் தான். ஆனால் அவங்க இப்போ சென்னை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறாருங்களா, அந்த இடத்துல வந்து சென்னையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அங்கே வந்து குமிஞ்சிடுறாங்க. அப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் காட்டுது அரசியல்வாதிங்க. ஓகே, இவ்வளோ கும்பல் வந்துச்சு விஜய்க்கு, இதுதான் ஒரு கணிப்பு. அதே ஒரு திருச்சி பண்ணார்ல, திருச்சியில் அவ்வளோ கூட்டம் கிடையாது. ஓகே, அதான் மிஞ்சி போனால் ஒரு 15% வாக்கு இருக்குது இளைஞர்கள். ஓகே, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, இந்த முறை வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதிமுக என்னைக்கு பிஜேபி கூட போச்சோ அன்னைக்கு அது சரிவு தான், வளர்ச்சி கிடையாது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வெற்றி வேட்பாளர் ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு சாமானிய மக்கள். அவருக்கு வந்து இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா இது எங்கே நடக்கும்னா இது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் நடக்கும். மற்ற வேறு எந்த கழகத்திலும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அடிப்படை தொண்டனும் வந்து ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக ஆகலான்றதுக்கு இது ஒரு உதாரணம். ராயபுரத்தோட வெற்றி வந்து முதல் கனியாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற தளபதிக்கு கொடுக்குற முதல் வெற்றி ராயபுரத்தாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், இந்த தேர்தலில் 200 இடங்களில் டிவிகே வெற்றி பெறும். ராயபுரத்தில் கண்டிப்பாக நம்மளோட தளபதி அறிவித்த வேட்பாளர் நம்ம விஜய் தாமோ அவர் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அண்டு ராயபுரம் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் ஏரியாவில் நம்ம தளபதிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் ஒன்று இருக்குது. ஓகே, பட் இவங்க வந்து ஒரு சாயலுக்காக வந்து இல்லை அது நடக்காது, அது போகாதுன்னு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து தளபதி தான் வருவார். அது என்னன்னா நம்ம மே 4ஆம் தேதி எல்லாமே தெரியும். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க 2026 தேர்தலில்? இல்லை, இது மக்களுடைய பார்வையில் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இதில் முட்டாள்தனமாகவும் யோசிக்கிறாங்க. இப்போது நீங்கள் இதே வந்து ஒரு கேரளா ஸ்டேட்டில் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருந்தாலுமே சரி, அவன் ஹீரோவாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை தவிர்த்து அவனை ஒரு அரசியல்வாதியாவோ இல்லை அவனை ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ இது மாதிரிலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீ ஒரு ஆக்டர், உன்னோட வேலை என்ன? நடிக்கிறது. நடிச்சியா, சம்பளம் வாங்கினியா, அதோட போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதை தவிர்த்து உங்களுக்கு அடுத்து வேறு எதுவுமே கிடையாது.
ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா, இப்போ விஜயகாந்த், அடுத்து விஜயகாந்தில் ஒரு நல்ல மனுஷன், அவரை இழந்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி இவர் ஒரு நல்ல மனுஷனா இதுக்கு முன்னாடி இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ இந்த களத்தில் இறங்கி போராடி இருந்தாருன்னா இவனும் ஒரு நல்ல ஒரு லீடரு, ஒரு தலைவர் நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திடீர்னு வந்து நான் தலைவன் அப்படின்னா, இப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, நான் தான் உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு யாராவது புதுசாக ஒருத்தர் உள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுப்பீங்களா? உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அதே மாதிரி தான் மக்களும். என்னென்னா இவங்களை வந்து அந்த படத்தில் வந்து ஃப்ரேம் பண்ணி மக்கள் மனசில் வந்து இவங்க வந்தால் நல்லது பண்ணுவான்ட்டாங்க. நல்லதை நீங்கள் எடுத்து ஒரு வழி காட்டுங்க. 1 2 3 4ன்றது மாதிரி இதை நான் செஞ்சேன்றதை காட்டுங்க. இனிமேல் செய்வேன்றதை ஒரு பக்கம் விடுங்க, செஞ்சதை சொல்லணும்ல. இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லணும்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லை. திடீர்னு வந்து நான் இதெல்லாம் செஞ்சிருவேன்னு சொன்னால் எப்படி அது? ஓகே. மக்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டையும் வெறுத்து தான் 3வது ஒரு கட்சி தேடுறாங்க. அப்போது நீங்கள் அந்த 2த்துக்கும் நிலைப்பாடுக்கு எதிர்க்காக தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் 3வது அவங்க கூட போய் சேர்றீங்களே திருப்பி. ஓகே. இவங்க 1000 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபாய், இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா உங்களுக்கு? ஓகே. பஸ்ஸு சிட்டிக்குள்ளே இருக்குது, மப்சல் உள்ளே இருக்குது, டோட்டலாக நீங்கள் பஸ்ஸை ஃப்ரீ பண்ணுறேன்றீங்க. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து கொடுப்பீங்கன்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறேன்னா அந்த 10 ரூபா திருப்பி எங்கேருந்து சம்பாதிப்பன்றது எனக்கு தெரியணும்ல. நான் வெறும் கொடுப்பேன்றதை மட்டும் பண்ணால் திருடி கொடுப்பேனா? சம்பாரிச்சா தான் கொடுக்க முடியும். அப்போ நான் சம்பாதிக்கலாம், அடுத்து நான் எங்கேருந்து எடுப்பேன்? கொடுத்த உங்கள்கிட்ட இருந்தால் திருப்பி எடுப்பேன்ல. அப்போ அது யாருக்கு நஷ்டம்ன்றீங்க? மக்களாக இருக்கிற சாமானியம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு நஷ்டம் கிடையாது, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்களும் கீழே இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. இது ஓகே. இதை பார்த்து தான் சிந்திச்சு தான் ஓட்டு போடணும். நான் எப்பயுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவேன். நாம் தமிழர் கட்சின்றது வந்து நான் எந்த கட்சியிலையும் இல்லை, ஆனால் அவரோட கோட்பாடும் அவரோட கொள்கையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2026 தேர்தலோட ராயபுரம் தொகுதியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே ராயபுரத்தில் யார் வெற்றியாளராக இருப்பாங்க, ஸோ யாருக்கெல்லாம் வந்து எப்படிலாம் வாக்கு வங்கிகள் வந்து பிரியுது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை கேட்டிருந்தோம். இங்கே ஒரு பக்கம் வந்து தாவேக்கா வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சுருக்காங்க. தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு போட்டியாக இன்னொன்று திமுக வந்து மிக வலிமையாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பல தொகுதிகளில் என்ன மாதிரியான அரசியல் நிலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது? ஸோ யாருக்கு இந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது பார்க்கணுன்னா மறக்காமல் பிரியோ நியூஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன். ஆச்சி மசாலா. 20 ரூபாய்